ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நுரையீரலில் அதிகப்படியான வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்றது இன்றைக்கி பல பேர் அவசரப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நுரையீரல் எனர்ஜி வீக்காக இருக்குது, அதனால் வீசிங் ப்ராப்ளம். இரவு நைட்டு படுத்து நிம்மதியாக தூங்கவே முடியலைங்க, கடுமையான வீசிங்க. பகல் பொழுதில் ஒரு சின்ன வேலை பார்க்க முடியலை, ஒரு கொஞ்சம் கூட படியேற முடியலை, கடுமையான வீசிங். படுத்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. உட்காந்துருந்தா கூட பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நிலையில் உட்கார முடியலை அப்படின்றது பல பேரோட வேதனையான விஷயங்கள். இந்த வீசிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏன் வீசிங்னாலே அது நுரையீரலோட வீக்னஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்களா? நுரையீரலோட வீக்னஸ்னால வீசிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு ஆர்கன் வீக்காக இருந்தாலும் வீசிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது யாருன்னா கிட்னி. சிறுநீரகத்தோட எனர்ஜி நமக்கு வீக்காக இருக்குன்னா கூட அவர்களுக்கும் வீசிங் வரும். நடந்தால் மூச்சு வாங்கும். அப்போ நார்மலாக அப்படி நடந்தால் மூச்சு வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணிடோம்னா நுரையீரல் தான் வீக்காக இருக்குது போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கிட்னி எனர்ஜி வீக்காக இருந்தாலும் மூச்சு வாங்கும். அதான் ஒரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு மூச்சு விடுறாரு, இந்த வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னம்னா நம்ம காமனாக சொல்லிடுறோம், மூச்சு கூட விட முடியலங்க அப்படின்னு சொல்லி காமனாக சொல்லிடுவோம். ஓகேங்களா? இப்போ மூச்சு வாங்குறதுல பிரச்சனை இருக்குதா, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்பாங்க. மருத்துவர்கள்ட்ட போகப்படும் பொழுது பார்ப்பாங்க. பொதுவாக நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வரும்பொழுது வீசிங்னு வந்தாங்கன்னா முதல்ல அந்த ரெண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ மூச்சு வாங்குறதுல பிரச்சனை இருக்குதா, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குதா, உள் சுவாசத்தில் பிரச்சனை இருக்குதா, வெளி சுவாசத்தில் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. இப்போ ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த உள் சுவாசத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கிட்னியோட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வெளி சுவாசத்தில் பிரச்சனை இருக்குது, மூச்சை வெளி விட முடியலைங்க அப்படின்னம்னா அது நுரையீரலில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூச்சு உள்வாங்கிறதுல பிரச்சனை இருந்தால் கிட்னியோட எனர்ஜி கம்மியாக இருக்குன்றத அவங்களுடைய உடம்பே சொல்லும். எப்படி அப்படின்னோம்னா, நீங்கள் பாருங்கள், மூச்சு உள்வாங்கிறதுல பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவங்க முன்னாடி பக்கம் சாஞ்சு உட்காருவாங்க. உட்கார போடும் பொழுதே பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்பக்கமாக சாய்வாங்க. ஆனால் அதே பார்த்திங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட வீக்னஸ், ஓகேங்களா, அதாவது வெளி விடுறதுல பிரச்சனைங்கும் பொழுது இப்படி பின்னாடி சாஞ்சால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குதும்பாங்க. அப்போ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க நார்மல் ஆகிறதுக்கு முன்னாடி சாஞ்சு நார்மல் ஆகுறாங்களா, பின்னாடி சாஞ்சு நார்மல் ஆகுறாங்களா. அங்கே இலக்கியம் பொழுதே இப்படி முன்னாடி கவுந்துக்கிட்டே அப்படின்னு இழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அப்பா இப்போ தான் நார்மலாக இருக்குவாங்க. அப்போனா கிட்னியோட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பின்னாடி சாஞ்சு அவங்க மூச்சு விட்டால் தான் அவங்களுக்கு ப்ரீத்திங் நார்மல் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னா அவர்களுக்கு நுரையீரல் எனர்ஜி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பின்னாடி சாயும் பொழுது நுரையீரல் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம முன்னாடி குனியப்படும் பொழுது கிட்னி அதை பார்த்திங்கன்னா உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு, கீழே இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் சுவாசம் உள்ள நுரையீரலுக்குள்ளே தான் உள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதை காற்ற சக்தியாக பார்த்தாங்க. அப்போ இந்த இன்ஹேலிங்கில் பாருங்கள், மூச்சை கவனி எது எடுத்தாலுமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மூச்சு நுரையீரலுக்குள்ளே தானே போயிட்டு வருது சயின்ஸ் படி. மூச்சை கவனிச்சா இங்கே லங்ஸுக்குள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் ஆயிட முடியல. ஆனால் இன்னும் ஆழமாக போகுது கவனி, எங்கே போகுது கவனின்பாங்கல்ல. ஆமாம். அப்போ அது இன்னும் அதையும் தாண்டி கீழே போகுது. ஆமாம், அது ஒரு சயின்ஸ்னு வச்சுக்கோமே. ஆமாம். இப்போ மூச்சு வீசிங் ப்ராப்ளம் அப்படின்னோம்னா ரெண்டே ப்ராப்ளம் தான். ஒன்று கிட்னி எனர்ஜி கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா நுரையீரல் எனர்ஜி கம்மியாக இருக்கணும். இப்போ நுரையீரல் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதனால அவங்களுக்கு கடுமையான வீசிங்கு. இன்ஹேலர் இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்போவுமே பஃப் கையில் இருக்கும், பஃப் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிலை இருக்குதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சொல்லியிருக்கிறாங்க. இது நுரையீரலினுடைய நண்பன் அப்படின்னு இருக்கிறாங்க. நுரையீரலின் நண்பன் இருக்காங்க. அந்த இலைக்கு, அந்த மூலிகைக்கு பேரே எப்படி பாருங்கள், நுரையீரலின் நண்பன். ஏன்னா இது நுரையீரலை பாதுகாக்கும், நுரையீரலை நல்லா கிளென்சிங் பண்ணி கொடுக்கும், நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா வெளியேற்றி விடும், இந்த வீசிங் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். அப்படி நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மூலிகை என்ன மூலிகை அப்படின்னோம்னா விழுதி இலை அப்படின்னமோ. விழுதி இலை, இந்த விழுதி இலை நமக்கு கிடைக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்க முடியும். இந்த விழுதி இலை கிடைச்சிச்சின்னா அந்த இலை பெட்டர். ஒருவேளை விழுதி இலை கிடைக்கலன்னா விழுதி இலை பவுடர் கிடைக்கும். அது ஆயுர்வேத மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். விழுதி இலை பவுடர் வாங்கிக்கோங்க. இது நுரையீரலின் நண்பன் அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஏன்னா அங்கே அவங்களுக்கு தெரியும்
நுரையீரல் நண்பன்றது இந்த மூலிகைக்கு பேர் அப்படி சொல்லி தெரியும், நம்ம முன்னோர்கள் வைத்த பேர். இந்த இலையை பவுட்ரு பண்ணி நீங்கள் சாப்பிடணும், அல்லது பவுட்ரு ஃபார்ம்லேயே கிடச்சிருச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க, பெட்டர். பவுட்ரு ஃபார்மில் இது வந்து கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு காலை மாலை 2 வேளைக்கு, காலை மாலை 2 வேளைக்கு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடலாம். ஒரு ஆப்ஷன் தேன் கலந்து சாப்பிடலாம். ஏன்னா தேன் கலந்து சாப்பிடும் பொழுது என்னென்னா, எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் பாருங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இது கூடவே கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க அப்படின்பாங்க. அந்த மருந்தோட வீரியம் கொஞ்சம் கூட குறையாமல் 100% நம்ம உடம்புக்குள்ளே கிடைக்குமா, அதை அப்படியே கொண்டு போகுமா. அதுதான் அந்த தேன் கலந்து சாப்பிட சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்க, ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், நார்மலாக வார்ம் வாட்டர், ஒரு டம்ளர் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கலந்து அப்படியே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய நுரையீரல் நல்லா பலம் பெறும். உங்களுடைய இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நார்மல் வரும். ஏன்னா நுரையீரல் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகும். ஆனால் உங்களுக்கு உள் வாங்குறதுல இன்ஹேலில் பிரச்சனை இருக்குங்கும் பொழுது உங்களுடைய சிறுநீரகத்தோட எனர்ஜியும் நீங்கள் பலப்படுத்திக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆமாம். இப்போ நுரையீரலின் நண்பனை மட்டும் நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வந்தால், கடுமையான வீசிங்கில் நீங்கள் காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எளிமையான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப அருமையாக உதவும். அவங்களுடைய நண்பர்களும் யாராவது உங்களுடைய உறவினர்கள்லையோ அந்த மாதிரி வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அது மட்டும் இல்லை, லங்ஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், தும்மல், இருமல், சளி இருக்குது, இது எல்லாத்துக்கும் இது அற்புதமாக பயன்படுங்க இந்த விடுதியிலே. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கெலாம் இது பயன்படும் அப்படின்றாங்க நம்மளுடைய அந்த முன்னோர்கள், அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பெண்களும் தாராளமாக எடுக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம பலமாக வச்சுக்கிட்டோம்னா ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சந்திக்கணுன்ற அவசியமே இல்லை. இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா, ஒவ்வொரு ஆர்கன் ரிலேட்டட் பிரச்சனைகள், இப்போ நுரையீரல் சம்மந்தப்பட்ட தும்மல், இருமல், வீசிங்கி, கோல்டு, காஃபு, இது ஃபீவரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன அறிகுறிகள் வருது பாருங்கள். அந்த அறிகுறிகளுக்கே நம்ம வருஷ கணக்கில் இன்றைக்கி மாற்ற எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறிகள். அப்படி இல்லாமல் அந்த ஆர்கனை பலப்படுத்துவோம், எல்லா கிளை நோய்களையும் போக்குவோம். இதை கடைபிடித்து உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.